ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி சமையல் விலாக். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோருமே மீன் செய்யும்போது அந்த மசாலா நிறையவே உதிர்ந்துடுதுங்க அப்படின்னு கேட்டுருந்தாங்க. அதனால் இப்போ நம்ம ஒரு ஹோட்டலில் செய்கிற மாதிரி பர்ஃபெக்டான மீன் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இப்போது ஒரு இலை எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, ரைஸ் ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. லெமன் ஒரு 1/2 லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்ல மசாலா எல்லாத்தையும் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு மீனாக எடுத்து மசாலாவை மேலே தடவி அப்படியே வச்சிடலாங்க. இதே மாதிரி எல்லா மீனையும் மசாலா சேர்த்துடலாம். நம்ம வஞ்சிர மீன் வாங்கியிருக்கோங்க. எந்த மீனாக இருந்தாலும் இதே மெத்தடில் செய்யுங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரு சைடு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிடலாங்க. ஒரு 2 வாழை இலை மேலே சேர்த்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம், இல்லை வெளியில் கூட வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்துக்கலாம். நல்லா ஊறிடுச்சுங்க மசாலாலாம். இப்போ நம்ம ஆயில் ஊற்றிடலாம் தவாவில். இல்லை நீங்கள் பொரிக்கணுன்னா கூட நிறைய ஆயில் ஊற்றி பொரிச்சிக்கலாங்க. தவாவில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு ஒவ்வொரு மீனாக சேர்த்துடலாங்க. கொஞ்சம் மேலே மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி சேர்க்கும்போது நல்ல ஒரு வாசனையோடு நல்லா இருக்குங்க மீன். இதை இப்போ திருப்பிக்கலாங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட அந்த மசாலா வெளியிலேயே போகலை, நல்லா வந்திருக்கு பாருங்கள். எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வேகட்டுங்க. அவ்வளோதாங்க, எடுத்துக்கலாம். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூப்பரான ஒரு மீன் வறுவல் நீங்களும் செஞ்சுட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.